வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் வெற்றிவிகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நீட் கிளாஸஸ்க்கு இதை வரவிருக்கேன். ஸோ கிளாஸஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த வருடம் கிராஷ் கோர்ஸ், அதாவது 12th போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம சென்டரில் கிராஷ் கோர்ஸ் நடத்துவோம். நிறையா சென்டர்ஸ் நடத்துவாங்க இல்லையா? இதில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் நம்மளுடைய ஃப்ரீ கிளாஸ்க்கு வரவேற்கிறோம். சரிங்களா? அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே இருக்க டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடத்துவோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளாஸ் நடத்துகிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே 11th பேஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம நடத்தக்கூடிய கிளாஸ்லேருந்தே நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகே, அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் சரியான பதில் அழைச்சிட்டிங்க அப்படின்னா எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் நம்முடைய டைரக்ட் ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்கள் தான் கட்டணும். கேர்ள்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபீஸில் 30% நம்ம வெற்றிவிகாஸ் அகாடமியிலேருந்தே கட்டிடுவோம். சரிங்களா? ஸோ நேரடியாக நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்ட் நடத்திட்டோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பார்ட். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்டு மெஷர்மெண்ட்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு டாபிக் அப்படின்னா நேச்சுரல் அல்லது ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ். சரிங்களா? இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ஃபோர்ஸஸ் இருக்குது, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நிறைய ஃபோர்ஸஸ் வந்து மனிதர்கள் க்ரியேட் பண்ணதற்கு ஒரு அனிமல் கூட என்ன பண்ண முடியும், ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி இல்லாமல் இயற்கையிலேயே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னென்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிராவிட்டி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இரண்டு பார்த்தீங்கன்னா வீக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், எல்லாமே நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மூணாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ். நாலாவது ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், அதுவும் டியூ டு நியூக்ளியர் ரியாக்ஷன் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சயின்ஸை வந்து கொஞ்சமாக தெரிஞ்ச ஒருத்தர் கூட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்றது தெரியும். சரிங்களா? இந்த உலகத்தில் அனைவருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அதே நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் சொல்லலாம். சரிங்களா? ஸோ வாட் யூ மீன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா, இரண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றோம். சரிங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் அல்லது எனர்ஜி, சரிங்களா, மாஸ் இல்லை எனர்ஜி இருந்துச்சுன்னா இன்னொரு ஆப்ஜெக்டை அது என்ன பண்ணுன்னா அட்ராக்ட் பண்ணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதனால தான், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் நம்ம பூமி சூரியனை மட்டும் சுற்றிட்டு இருக்கு. சரிங்களா? ஒரே பாதையில். நம்ம நிலா வந்து நம்ம பூமியை சுற்றிட்டு இருக்கு. நம்முடைய சோலார் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேலக்ஸி, மில்கிவே கேலக்ஸியில் பெர்ஃபெக்டான ஒரு பிளேஸில் இருக்குது. சரிங்களா? இது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், கேலக்ஸியை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுல கூட என்ன இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மிக முக்கியமான ஒரு பங்காற்றும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இல்லைன்னா நம்ம பூமி எங்கேயோ சதறி போயிடும், நம்ம நட்சத்திரங்கள் எல்லாம் சதறி போயிடும். புரியுதுங்களா? இப்போ இருக்கக்கூடிய கேலக்ஸின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஃபோர்ஸ். ஆனால் கம்பேரிட்டிவ்லி மற்ற ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த ஒரு இடத்துலையும் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை தான் நம்ம இந்த பாயிண்ட்டில் பார்த்துருக்கோம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் நான் ஷார்ட் நோட்ஸ் எழுதிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், இதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ், இப்போ நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோம் இல்லையா, இந்த முழு கிளாஸ் முடியும் போது இதற்குரிய பக்கா பர்ஃபெக்ட் பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துறேன். அதில் லெசன் வைஸாக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இதை தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இந்த 4 ஃபோர்ஸில் அதிக ரேஞ்ச் உடையது. ரேஞ்சுனா என்ன, வேர் இட் அவைலபிள் அப்படின்றது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம பூமியை ஒரு சின்ன புள்ளின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கேலக்ஸி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த கேலக்ஸி முழுவதும் நம்ம கடக்கும்போதும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். அதாவது இந்த கேலக்ஸி முழுமைக்கும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம கேலக்ஸியில் மட்டும்தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னா இல்லை, நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம உணரக்கூடிய, நம்ம தொலைநோக்கியால் உணரக்கூடிய எல்லா கேலக்ஸிலும் என்ன இருக்குன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 ஃபோர்ஸில் அதிகபட்ச ரேஞ்ச் கொண்டது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூக்ளியர் ஃபோர்ஸ், அதாவது வீக் ஃபோர்ஸ். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ்னாலே நம்ம மனசில் என்ன தோணும், மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட ஒரு ஃபோர்ஸ், மிகப்பெரிய அழிவுத்தன்மை கொண்டது, அப்படி இப்படின்னு நம்ம நிறையா படிச்சுப்போம். சரிங்களா? ஸோ அதனால தான் ஒரு நியூக்ளியர் பிளான்ட் வந்து ஒரு ஊருக்கு வருதுனாலே அந்த ஊருக்காரங்களாம் போராடுவாங்க, வேணாம் எங்களுக்கு அந்த பவர் பிளான்ட் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராடுவாங்க. சரிங்களா? ஆனால் உண்மையிலே நம்ம இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து
நியூக்ளியர் இந்த வீக்கர் ஃபோர்ஸை வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? பட் அது ரொம்ப 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 மிக குறைவான அளவில் வரனால நம்மளால் அதை உணர முடியல. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கல்லோ ஏதோ ஒரு பொருளை வந்து, சரிங்களா, ஒரு பொருளை வந்து நம்ம இப்படி ஓப்பன் ஸ்பேஸில் இப்படி வைக்கிறோம். சரிங்களா? வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்கன்னா, பாறைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது கல் மாதிரியான பொருட்கள் வந்து குறைந்தபட்சம் 10,000 வருஷத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த சின்ன சின்ன கோடாக இருக்கட்டும், இல்லை அதோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஒரு மினிமம் 10,000 வருஷத்துக்கு என்ன ஆகாதுன்றாங்க, மாறாதுன்றாங்க. சரிங்களா? ஆனால் 10,000 வருஷத்துக்கு அப்புறம் மாறுன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம நிறைய காரணம் சொல்லலாம். அது வழியாக போகக்கூடிய காற்று கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், அந்த கல்லை அரிக்கும். ரைட்டா? அப்புறம் மேலே மழை பெஞ்சிச்சுனாலோ இல்லை அது தண்ணிக்குள்ளே இருந்துச்சுனாலோ என்ன ஆகும், தண்ணியும் அந்த கல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்? இதையெல்லாம் தாண்டி அந்த கல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களாலும் அந்த கல்லுடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகுதுன்னா சிதையும். இதை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா அழகாக அணுச்சிதைவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கிலீஷில் என்ன பார்ட்டிகல் டெக்கே அப்படின்னு சொல்லலாம். இல்லை, புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு ஆட்டமில் என்னென்ன பார்ட்டிகல் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். கேட்டால் டக்குன்னு சொல்லுவீங்க எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? இந்த 3 பார்ட்டிகல் போக 8 பார்ட்டிகல், அதாவது மொத்தமாக 8 சப் அட்டாமிக் பார்ட்டிகல் இருக்கிறதா சயின்டிஸ்ட் வந்து இப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது ஒரு ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சப் அட்டாமிக் பார்ட்டிகல் சொல்கிறோம். சரிங்களா? அதில் ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகல் தான் நியூட்ரினோ அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடவுளின் துகள். சரிங்களா? பார்ட்டிகல் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஒரு நேமே இருக்குது. இப்போது இந்த நியூட்ரான் பக்கத்தில் போகும்போது, ஒரு ஃபோர்ஸோட ஒரு எனர்ஜியோட போகும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறீங்கன்னா, இது ரெண்டும் மாறிடும். நியூட்ரினா வந்து எலக்ட்ரானாகவும் நியூட்ரான் வந்து புரோட்டானாகவும் மாறிடும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு தெரியும் நியூட்ரான் எப்படிப்பட்டது, அது வந்து என்னவாக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்காது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்காது. ஆனால் அந்த நியூட்ரினோ அங்கே போகும்போது நியூட்ரான் என்னவாயிருதுன்னா பாசிட்டிவ் இருக்கக்கூடிய புரோட்டானாக மாறிடுது. அதே சமயத்தில் நியூட்ரினோ என்னவாயிருது, நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட எலக்ட்ரானாக மாறுது. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த இடத்துல இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அங்கே ஒரு வீக்கர் ஃபோர்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்மெல் பண்ண முடியும், தட் இஸ் உணர முடியும். புரியுதுங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வீக்கர் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது அதை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ரேஞ்ச் என்ன சொன்னேன், ரொம்ப பெருசு சொன்னேன் இல்லையா? இது வந்து ஒரு நியூக்ளியர் என்ன சைஸில் இருக்கோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் என்ன இருக்கும், இந்த ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸில் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ பேர்லேயே என்ன இருக்குன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த இரண்டுமே சேர்ந்து தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, லைட். இந்த லைட் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது வந்து வெறும் வேக்யூம் தான், அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் தான். சரிங்களா? இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் நமக்கு ட்ராவல் ஆகிறது வந்து என்னது தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக தான் நம்ம லைட் எல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா வந்துன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்றது 2 சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ்க்கு நடுவில் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு 2 பார்ட்டிகிள், ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிகிள், இன்னொரு பாசிட்டிவ் பார்ட்டிகிள், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ஃபோர்ஸ் இருக்குமானா இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணுன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் பண்ணும். அதாவது பக்கத்தில் கொண்டு போனால் அதை ஒன்று என்ன பண்ண ட்ரை பண்ணும், தள்ள ட்ரை பண்ணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா ஒன்று என்ன பண்ணும், ஈர்க்கும். சரிங்களா? தட் இஸ் அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ மற்ற 4 ஃபோர்ஸஸில் இந்த ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் அட்ராக்டும் பண்ணும், அட் த சேம் டைம் ரிப்பலும் பண்ணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கிளோட சார்ஜ் கூட இந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். சரிங்களா? ஸோ சார்ஜ் கம்மியான பார்ட்டிக்கிள் இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட சார்ஜ் அதிகமாக இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிள் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் மிக அதிகம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மாதிரியே இதுக்கும் வந்து ஒரு லாங் ரேஞ்ச் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப தூரம் எவ்வளவுனே தெரியாத அளவுக்கு தூரத்தில் இருக்கும்போது கூட இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். சரி, ஆக்சுவலாக இதுக்கு வந்து வெரி ஸ்ட்ராங்னு போட்டாலும் பத்தாது, வெரி ஸ்ட்ராங்னு போட்டாலும் பத்தாது, இல்லை வெரின்னு போட்டு ஸ்ட்ராங். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட
கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட இது எவ்வளோ பெருசுன்னா 6 × 10. நான் எத்தனை ஜீரோ போடுறீங்க? ஒரு 39 ஜீரோ ஜென் 39 சைவர் போட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய நம்பர் கிடைக்கும். அந்த அளவுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட கூட. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்த ஃபோர்ஸோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் வந்து எப்போ உருவாகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சப் அட்டாமிக் ஃபோர்ஸ் பார்ட்டிகிள் வந்து ஒன்று மிக அதிக அளவில், அதாவது மிக அதிக அளவு நெருக்கமாக வரும்போது, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதா? அதிக அளவுன்னு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், நெருக்கம். அந்த நெருக்கத்தில் வரும்போது தான் இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து உருவாகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இயற்கையில் நமக்கு என்ன சார் பண்ணுது அப்படின்னா, இது ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய சப் அட்டாமிக்கல் பார்ட்டிகள்லாம் சேர்த்து ஒரு ஆட்டமை கிரியேட் பண்ணுது. இந்த சின்ன ஆட்டம் வந்து ஒரு பெரிய பார்ட்டிகலாக மாறுது. அந்த பார்ட்டிகிள் வந்து இன்னும் லார்ஜரான ஒரு பார்ட்டிகலாக மாறுது. இது எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி அது ஒரு முழுமையான வடிவத்துக்கு கொண்டு வர்றது என்னது தான் இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு ஆர்டிஎக்ஸோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு வெடிப்பொருளை வெடிக்க வைக்கிறத விட ஒரு சின்ன ஆட்டமை பிரிக்கும் போதோ அல்லது சேர்க்கும் போதோ என்ன கிடைக்குது? நமக்கு அதிக ஆற்றல் கிடைக்குது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோடைய பவர் அப்படி, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் இது வந்து நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மாதிரியோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரியோ மிக அதிக ரேஞ்சுக்கு இருக்காது. வெறும் 10⁻⁻⁻15, அதாவது ஒரு மீட்டரை 10 போட்டு ஒரு 15 சைவர் போட்டிங்கன்னா எவ்வளோ சின்ன நம்பர் கிடைக்கும்? அந்த அளவுக்கு தான் என்ன இருக்கும்? இதோடைய ரேஞ்ச் இருக்கும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ ஒரு அளவுக்கு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கான மெஷர்மெண்ட். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏற்கனவே ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட்டில் ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்னா என்ன சார்? ஏன் மெஷர் பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோன்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தெரியணும்? என்னுடைய ஹால் எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ நீளம் இருக்கும், எவ்வளோ அகலம் இருக்கும். சரிங்களா? என்னுடைய கிச்சன் எவ்வளோ நீளம் இருக்கும், எவ்வளோ அகலம் இருக்கும். சரிங்களா? என்னோடய வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து எத்தனை உயரம் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர் எவ்வளோ உயரம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? ஒரு கடைக்கு போகிறோம், அரிசி கேட்குறோம், அரிசி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அவங்க எவ்வளோ கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? எவ்வளோ கிலோவில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஒரு 10,000 அரிசி வேணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க எண்ணிட்டா இருக்க முடியாது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே பால் வாங்குகிறோம், நமக்கு எத்தனை லிட்டரில் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ இங்கே எல்லாத்துலேயுமே ஆப்ஜெக்டோட சைஸாக இருக்கட்டும், குவான்டிட்டியாக இருக்கட்டும், அல்லது லென்த்து, ஹைட்டு, இது போக நீங்கள் சினிமா எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளாக் கலரில் வச்சுட்டு ஒரு மீட்டர் வச்சுட்டு எங்கே வந்து ஹீரோ ஹீரோயின் நிற்கிறாங்களோ அல்லது வேறு கேரக்டர் நின்று பேசுகிறாங்களோ அங்கே வச்சு ஓகே லைட் கிளியர் அப்படின்னு சொல்லுவார். பார்த்துறீங்களா? சவுண்டு ஓவராக இருக்குல்ல? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், பக்கத்தில் ஏதோ பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு லைட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்துறீங்களா? அவர் என்ன அழகுறாரு? அந்த இடத்துல லைட்டோட இன்டென்சிட்டி, லூமினஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறாரு. இப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்டுடைய அளவையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மிக அவசியம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதனால தான் நமக்கு மெஷர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு பாடத்திலே வச்சுருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அடுத்தது இருக்கக்கூடிய விஷயங்களால் நம்ம புரிஞ்சுக்க முடியுன்றாங்க. சரியா? ஓகே, இந்த மெஷர்மெண்ட்டில் 2 விதமான மெஷர்மெண்ட் இருக்குது. ஒன்று டைரக்ட் மெஷர்மெண்ட், இன்னொன்று இன்டைரக்ட் மெஷர்மெண்ட். சரிங்களா? இப்போ நான் உங்களை கூப்பிட்டு இந்த போர்டோட நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன்னா நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய மாட்டீங்க. ஒரு டேப் எடுப்பீங்க, இந்த இடத்துல ஒருத்தர் பிடிக்க சொல்லுவீங்க, அப்படியே இழுத்துட்டே வந்து இந்த இடத்துல வைப்பீங்க. சரியா? சார் 4 அடி இருக்குது சார், 5 அடி இருக்குது சார் சொல்லுவீங்க. ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இப்போ உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நேராக போய் ஒரு வெயிங் மிஷினில் நின்னீங்கன்னா உங்களோட வெயிட் தெரிஞ்சுக்கு. புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு அந்த அளவையும் நேரடியாக அளந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் டைரக்ட் மெஷர்மெண்ட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இன்டைரக்ட் அது எப்படி சார்? அளக்காமலே எதுவும் அளவு இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்பீடு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ உங்களோட பைக் எவ்வளோ ஸ்பீடாக போகுன்னு நீங்கள் ஓடோ மீட்டரை பார்க்காம செக் பண்ண முடியுமா? முடியாது? முடியும். நல்லா கண்டிப்பாக பண்ண முடியும். எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது அவனை என்ன பண்ண முடியும்? அவன் பின்னாடியே ஓடிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீடோட ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்?
அப்போ உங்கள் ஃப்ரெண்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃப்ரெண்டு வந்து இப்போ நான் எங்கள் ஏரியாவில் சொல்கிறேன், புதூரில் இருந்து, அதாவது மதுரைன்னு வச்சுக்கோங்க, மதுரையிலேருந்து பக்கத்தில் எந்த ஊர் சொல்லலாம், திருநெல்வேலி சொல்லலாமா, திருநெல்வேலி அவர் போகிறார், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 150 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, 150 கிலோமீட்டர், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து 3 hours வச்சுக்கோங்க. அப்போ அவர் எவ்வளோ ஸ்பீடில் போயிருப்பார்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு விச் இஸ் டிஸ்டன்ஸ் இயர் 150, டைம் எவ்வளவு 3, அப்போ 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? 50 கிலோமீட்டர் பெர் ஹவர், ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? அப்போ இந்த ஸ்பீடுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நேரடியாக அளக்கவே முடியாது. அப்படி ஸ்பீடு வேணும்னா அந்த டிஸ்டன்ஸும் டைமும், அதாவது வேற 2 விதமான மெஷர்மெண்ட் கிடைச்சாதான் நீங்கள் ஸ்பீடை மெஷர்மெண்ட் பண்ண முடியும். புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி நிறையா இருக்குது, ஃபோர்ஸ் இருக்குது, ஆக்சிலரேஷன் இருக்குது, மொமெண்டம் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால் டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. அதை தான் இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி சார், இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறோம், டைரெக்டாக எடுக்கிறோமா இன்டைரக்டாக எடுக்கிறோமா அப்படின்றத பொறுத்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம 2 விதமாக பிரிச்சிருக்கோம். சரிங்களா? ஒன்று ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அல்லது டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, 2 இருக்குது, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன சார் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரடியாக நம்ம அளந்துருவோம். இப்போ உதாரணத்துக்கு லென்த்து, ஹைட்டு, டைமு, லூமினஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அளக்கிறதுக்கு நமக்கு வேறு எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் தேவை கிடையாது. புரிதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? நேரடியாக ஒரு விஷயத்தை நம்ம அளக்க முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஃபண்டமெண்டல் அல்லது பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு பேர். புரிதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். இதில் இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பீடு எடுத்துக்கோங்க, இந்த ஸ்பீடு எடுத்துக்கோங்க, நமக்கு என்ன கிடைக்குது? கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடைக்குது, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இதோட பேசிக் வந்து நம்ம மீட்டர் பெர் செகண்ட் சொல்லுவோம். சரிங்களா? மீட்டர் பெர் செகண்ட் சொல்லுவோம். புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த குவான்டிட்டியை நம்ம 2ஆக ரிசால்வ் பண்ண முடியும். ஒன்று மீட்டராகவும் செகண்டாகவும் என்ன பண்ண முடியும், நம்மளால் 2 விதமாக பிரிக்க முடியும். புரியுதா? ஆனால் நம்மளோட ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை அப்படி பிரிக்க முடியாது. ஏன்னா அதில் எல்லாமே என்ன இருக்கும், ஒரு குவான்டிட்டி தான் இருக்கும். உதாரணத்துக்கு டைம்னா செகண்டு, புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? டைம்னா செகண்டு, லென்த்துனா மீட்ரு அப்படின்னு ஒரே ஒரு அளவு மட்டும்தான் வருமே தவிர இங்கே இருக்கிற மாதிரி 2 அளவுகளோ 3 அளவுகளோ வராது. 3 அளவுகள் வருமானா வரும். ஃபோர்ஸுக்கு பாருங்கள், m இன்ட்டு கேஜி இன்ட்டு செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்களா? ஸோ டைரக்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இது வந்து டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பற்றி பார்க்கும்போது இது டிபெண்ட் அப்பான் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு என்ன சொன்னேன், வேறு எதையும் டிபெண்ட் பண்ணாது அப்படின்னு சொன்னால், நேரடியாக நம்மளால் அளக்க முடியும்னு சொன்னால் இது அப்படியே வைஸ் வர்ஸாக இருக்கும், அதாவது ஆப்போசிட்டாக இருக்கும். எப்படின்னா இதை அளக்கணும்னா நமக்கு வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வேணும். அதே மாதிரி இதை ஃபர்தராக நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிசால்வ் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் எனது ஸ்பீட். புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? நான் ஃபோர்ஸும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா? புரியுதா? ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் அண்டு டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கேமராமேன் ஒரு டவுட் கேட்டார், அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். சார் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, சார் செகண்ட்ஸையும் நம்ம வேறு விதமாக பிரிக்கலாம்ல சார், மினிட்டு ஹவராக பிரிக்கலாம்ல சார், அப்புறம் ஏன் சார் இது ஒரு குவான்டிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது அப்படி இல்லை ஸ்டூடெண்ட். இங்கே வந்து நம்ம செகண்ட், அதாவது டைமை வேறு என்னென்ன விதத்தில் அளக்குறோம் அப்படின்றது கணக்கு கிடையாது. சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு டைம் அப்படின்றத நம்ம செகண்ட்ஸில் எழுதலாம், இல்லை மினிட்ல எழுதலாம், இல்லை ஹவரில் எழுதலாம். சரிங்களா? ஸோ நம்ம பேசிக் குவான்டிட்டி வந்து என்னது, செகண்ட் வச்சுக்கணும். இதே ஒரு ஸ்பீடை நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவர் போடலாம். சரிங்களா? இல்லை மீட்டர் பெர் செகண்ட் போடலாம். நம்ம மீட்டர் பெர் செகண்ட் வச்சுக்கணும். இப்போ உங்க டைம்ன்ற ஒரு குவான்டிட்டியை குறிக்கிறதுக்கு நம்ம எதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு குவான்டிட்டி, அதாவது ஒரு யூனிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், செகண்ட். அதே ஸ்பீடுன்ற ஒரு குவான்டிட்டியை குறிக்கிறதுக்கு நம்ம எத்தனை இதை யூஸ் பண்ணியிருக்கோம், மீட்டர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று செகண்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு குவான்டிட்டி அப்படின்றத சொல்கிறேன். அதாவது பேசிக் குவான்டிட்டியை நம்ம இதுக்கு மேலே பிரிக்க முடியாது, அங்கே கிடைக்கிறதே ஒன்று தான் கிடைக்கும். இந்த டிரைவ்டு குவான்டிட்டி வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது 2 குவான்டிட்டி இருக்கும், 3 குவான்டிட்டி கூட இருக்கும். புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி இருக்கிறது பேர் தான் டிரைவ்டு குவான்டிட்டி. சரிங்களா? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவர்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதையும் நம்ம என்ன பண்ண முடியும், 2 பார்ட்டாக பிரிக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ செகண்டுக்கு, டைமுக்கு வேறு என்னென்ன யூனிட் இருக்குன்றது இங்கே மேட்டர் கிடையாது, டைமுக்கு எத்தனை யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்டர். புரியுதா? இல்லை புரியுதா இல்லை புரியுது? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மெஷர்மெண்ட்டில் மிக முக்கியமான ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா யூனிட். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்?
யூனிட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, எந்த ஒரு அளவையும் நம்மளுடைய ஸ்டாண்டர்டோட அளவாக இருக்கக்கூடியதில் கம்பேர் பண்ணுறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, இப்போது பூ வாங்க போனீங்கன்னா சரிங்களா, இப்போல்லாம் எண்ணி கொடுக்குறாங்க, 100 பூ 200 பூன்னு எண்ணி கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா முளை கணக்கு போடுவாங்க. இப்பயும் சில ஊரில் முளை கணக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா அவங்களுடைய இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பாடுவாங்க சரிங்களா. ஸோ இது கரெக்டான அளவாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா என் கையை பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குங்க. நான் அளந்து போட்டேன்னா பெருசாக வரும் இல்லையா, அதே உங்கள் ஒரு 10th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் அளந்து போட்டாங்கன்னா சிறுசாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ முளம்ன்றது ஒவ்வொரு ஆளுக்கும் மாறிட்டே இருக்கும் சரிங்களா. சரி, அப்போ இது மட்டும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து வரணும். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, கிளாஸை நான் இன்டர்வல் விட்டேன் சார், எவ்வளோ நேரம் கழிச்சு சார் திருப்பி கிளாஸ்க்கு வரணும் அப்படின்றேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 14 டைம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? 14 டைம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? 14 செகண்ட்ஸ் கழிச்சு வரணுமா, 14 ஹவர்ஸ் கழிச்சு வரணுமா, இல்லை 14 டேஸ் கழிச்சு வரணுமா? கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் யூனிட்ஸ்க்கு வந்து நமக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த போர்டையை நான் அளக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன அளப்போம்னா, ஒன்று மீட்டர் வச்சு அளந்தோம்னா அந்த மீட்டர் ஸ்கேல் எனக்கு வேணும் இல்லையா, இல்லைனா ஃபீட்டை வச்சு அளந்தோம்னா அந்த 1 ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அடி ஸ்கேல் அது வேணும் இல்லைங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதை எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கம்பேர் பண்ணுறது தான். இப்போ நம்ம ஒரு ஹைட்டுன்னு இருக்குது, 15 மீட்டருன்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மீட்டருன்றது இவ்வளோ நீளம் இருக்குன்னா இது மாதிரி எத்தனை மடங்கு இருக்குது? 15 மீட்டர் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ யூனிட்ன்றதே நத்திங் பட் கம்பேரிசன் தான். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். ஸோ இந்த யூனிட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சூட்டபிள் இன் சைஸ். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு கப்பலில் கண்டெய்னர் ஏற்றுறோம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 100 கண்டெய்னர் ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் நம்ம கிராமம் வச்சுட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா ஒரு கண்டெய்னர்லேயே அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 கிலோ இருக்கும். 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம். அப்போ ஒரு டன்னுக்கே 1000 × 1000 வந்துடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? இது மாதிரி 100 கண்டெய்னர் இருக்குன்னா நமக்கு ஒரு பெரிய நம்பராக இருக்கும், அப்படி தானே? ஸோ இது ஒத்து வராது. அப்போ கப்பலில் நீங்கள் எடை ஏற்றணும்னா டன்னில் தான் சொல்லி ஆகணும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு கண்டெய்னர் 2 டன் இருக்குப்பா, அப்போ 100 கண்டெய்னர்னா 200 டன் வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடலாம் சரிங்களா. அதே நீங்கள் தங்கம் வாங்க போகிற இடத்துல டன் கணக்கில் நம்ம வெயிட் சொல்கிறோம், இல்லை கிலோ கணக்கில் சொல்கிறோமா? இல்லை, கிராம் கணக்கில் தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஏன்னா தங்கம்ன்றது ஒரு ப்ரீசியஸ் மெட்டல். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? விலை அதிகம் உள்ள அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டல். அதை நம்ம கிராமில் மட்டும் தான் நம்ம வெயிட் பார்க்க முடியுமே தவிர கிலோகிராம்லேயோ அல்லது டன்லேயோ நம்ம வெயிட் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ ஒரு யூனிட்டை நம்ம செலக்ட் பண்ணும்போது அது எந்த சைஸ்க்கு வேணும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்லி டிஃபைன்டாக இருக்கும். ஒரு கிராம்னா இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது அக்யூரேட்டாக இருக்கணும். இல்லைப்பா அங்கே வந்து கிராம் கொஞ்சம் மாறி இருந்துச்சு, இங்கே வந்து கிராம் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் தங்க கடைகள்லாம் என்ன ஆயிரும், தங்க நகை கடையில் சண்டே வந்துடும் இல்லைங்களா. ஸோ நான் நகையை வச்சு ஒரு புரிதலுக்காண்டி சொல்கிறேன். ஸோ இது மாதிரி அக்யூரேட்லி டிஃபைனேஷன் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அடுத்தது என்ன கேரக்டர்னா, நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆர் ப்ரெஷர் ஆர் எனிதிங் எல்ஸ். இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் வேணால் நடக்கலாம். டெம்பரேச்சர் கூடலாம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் ப்ரெஷர் கூடலாம், அல்லது டைம் என்ன ஆகிட்டு இருக்கும், நாள் ஆகலாம், எவ்வளோ நாள் வேணால் ஆகலாம். ஆனாலும் நம்ம எடுத்துக்கக்கூடிய யூனிட்டோட அளவு என்ன ஆகக்கூடாது, மாறவே கூடாது சரிங்களா. யூனிவர்சலி அக்செப்டபிளாக இருக்கும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், நான் வந்து தங்க நகையை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை வந்து ஒரு வெயிட் பார்த்து அமெரிக்கா அனுப்பும்போது நான் இங்கே என்ன அளவு சொல்லியிருக்கணும் அதே அளவு தான் அமெரிக்காவில் வெயிட் பண்ணும்போது இருக்கணும். அப்போ தானே நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வியாபாரமே நடத்த முடியும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம உள்ளூருக்குள்ளேயே நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை கிடையாது. நான் ஒரு அளவு சொல்கிறேன் அப்படின்னா அதே அளவு தான் இன்னொருத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் நம்ம வெளிநாடுகள் வேறு மாநிலங்கள் இப்படிலாம் பண்ணும்போது அந்த யூனிட் எப்படி இருக்குன்னா யூனிவர்சலி அக்செப்டபிளாக இருக்கும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணும்போது அங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 15 செகண்ட். இதில் 2 இருக்குது, ஒன்று நம்பர் இன்னொன்று யூனிட். ஒன்று நம்பர் இன்னொன்று யூனிட். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த நம்பர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எவ்வளவு செகண்ட்ஸ், அதாவது அதோட மேக்னிடியூட்னா நியூமரல் வேல்யூ. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த டைம்ன்றதுக்கு நம்ம எவ்வளோ நியூமரல் வேல்யூ கொடுக்குறோம், எவ்வளோ நம்பரில் எழுதுறோன்றது இருக்கும், அதோட யூனிட் இருக்குது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதே வெயிட் பார்க்குறோம், இப்படி போட்டால் என்ன அர்த்தம், 1200 கிராம். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எவ்வளோ நம்பர் மேக்னிடியூட் இருக்குது, 1200, அதோட யூனிட் என்ன, ஜி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. இப்போ யூனிட்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிச்சா? ரைட்.
யூனிட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், கம்பேர் பண்ணி பார்க்குறது தான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் அளவு வச்சுக்கிட்டு நம்ம எதையும் கம்பேர் பண்ணி பார்த்து என்ன பண்ணுறோம், இது இவ்வளோ அளவு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போது இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ யூனிட்ன்றது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது பைசா, நயா பைசா, காலனா அரணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் என்னோடய அப்பா வந்து காலனா அரணா பார்த்துருப்பாங்க. சரிங்களா? எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் எட்டனா, காலனா அப்படின்லாம் சொல்லுவோம். காலனானா வேறு ஒன்றும் இல்லை, 25 பைசா தான் சொல்லுவோம். புரித ப்ரொவிஷன்ஸ். எட்டனான்றது என்ன, 50 பைசா. இது எப்படி சார் எட்டனான்னா எப்படி 50 பைசா வச்சுன்னா, முன்னாடி ஒரு ரூபான்றது 16 அணாவாக இருந்துச்சு. ஒரு ரூபான்றது 16 அணா. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஒரு ரூபாயில் பாதி 8 அணா. சரிங்களா? அதனால தான் 50 பைசா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்குதே உங்களுக்கு தெரியாது, ரைட்டுங்களா? புரித ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஐயர் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்களா, அதுக்குள்ளே கத்துறீங்களே அப்படின்னு சொல்லி டயலாக் தான் வரும். அப்போ நாளைக்கே அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா டைமை தான் சொல்கிறாங்க. புரித ப்ரொவிஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியவங்கிட்ட கேட்டீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா அது இருக்குப்போ ஒரு 4 பரலாங்க இருக்கும் முன்னவங்க. ஸோ பரலாங்கன்னா நமக்கு என்னன்னே தெரியாது. புரித ப்ரொவிஷன்ஸ். அதே மாதிரி கிணறோட ஆழத்தை வந்து 4 பணம் 5 பணம்னு சொல்லுவாங்க. ஒரு பணன்றது அப்ராக்சிமேட்டாக 41 அடின்னு நினைக்கிறேன். 4 பணம் அப்படின்னா என்ன அர்த்தம், 4 × 41 164 அடி இருக்குன்னு அர்த்தம். இப்படி நிறைய யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். புரித ப்ரொவிஷன்ஸ். தூரத்தை அளக்கிறதுக்கு, நேரத்தை அளக்கிறதுக்கு, வெயிட் அளக்கிறதுக்கு, இப்படி நிறைய என்ன பண்ணோம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்படி உலகத்தில் புகழ்பெற்று இருந்த சில சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஃபிஎஸ், ஃபுட் பவுண்ட்ஸ் செகண்ட்ஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து பிரிட்டிஷ் இன்ஜினியரிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு அளவு முறை. அந்த அளவை வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட்ஸில் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? பவுண்ட்ஸுன்றது வேறு 500 பவுண்ட்ஸ்னால் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல் டு 260 கிலோகிராம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த அளவில் சொல்கிறது வந்து எஃபிஎஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அடுத்து சிஜிஎஸ் சிஸ்டம். இது வந்து ஃப்ரான்ஸில் பிறந்தது. சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். வேறு ஒன்றும் ஸ்டூடெண்ட்ஸ், இது லென்த்தை சொல்கிறது, இது வெயிட்டை சொல்கிறது, இது என்னது டைமை சொல்கிறது. லென்த்து, வெயிட்டு அல்லது மாஸ் அல்லது டைம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அது சிஜிஎஸ் சிஸ்டம்ன்றது சென்டிமீட்டரில் சொன்னாங்க லென்த்தை, வெயிட் வந்து கிராமில் சொன்னாங்க, டைம் வந்து செகண்ட்ஸில் சொன்னாங்க. இது ஃப்ரான்ஸில் பிறந்தது. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான சிஸ்டம் வந்து என்னன்னா எம்கே சிஸ்டம். இது மீட்டர் கிலோகிராம் செகண்ட். இந்த இதில் சொல்லிச்சு. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மெஷர்மெண்ட்டோட ஒரு யூனிட் சிஸ்டம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் இருக்கும்போது முதல்ல அது ஒரு பிரச்சனையாக தெரியல. சரிங்களா? அப்புறம் நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி அதிகரிக்கும் பொழுதும், சரிங்களா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நிறைய பயணிகள் போகும்போதும் அங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. சரிங்களா? ஏன்னா இந்த நாட்டில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, அந்த நாட்டில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம டாலரில் எவ்வளோன்னு கேட்டோம்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இன்றைக்கி டேட்டுக்கு இந்தியன் ருப்பி எவ்வளோ டாலர்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு டிவிஷனோ அல்லது மல்டிப்ளிகேஷனோ பார்த்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, டாலருக்கு இந்தியன் ரேட் இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியுது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒரு அளவுக்கே நம்ம மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இது போக கிலோகிராம், டைம் எல்லாத்துக்கும் வேறு வேறு அளவு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வியாபாரமோ எதுவோ பண்ணவே முடியாது. அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இது 1971 விக்கிபீடியாவில் நான் பார்த்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் வந்து 1960 சில டேட்டாஸ் சொல்லுது. ஸோ 1971 விக்கிபீடியாவில் இருக்குது. ஸோ ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் தான் இந்த எஸ்ஐ யூனிட்டை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன தான் எஸ்ஐ யூனிட்ஸ் தான். நம்ம சொல்லுவோம் அடிக்கணக்கெலாம் நம்ம சொல்லுவோம். இப்போ வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அடிக்கணக்கில் தான் சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் அது ஒரு மெஷர்மெண்ட்டுன்னு வரும்போது, ஒரு பிளான் அப்ரூவல்னு வரும்போது எல்லாமே என்னவா மாறிடும், மீட்டராக மாறிடும். நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்கள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போ, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பேசிக் குவான்டிட்டிஸ், டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லி. சரிங்களா? ஸோ டிரைவ் குவான்டிட்டிஸில் நிறையா இருக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அது நம்ம பிடிஎஃப் லிங்க்கில் தெளிவாக என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்குது, அதோடைய சிம்பிள் என்ன, அதோடைய யூனிட் என்ன அப்படின்றத தெளிவாக நம்ம பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல். அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த 7 டைப் இருக்குது பார்த்தீங்களா, மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இதுதான் இந்த 7 தான் என்ன சொல்லுவோம்னா பேசிக் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இது போக 2 சப்ளிமெண்ட்ரி இருக்குது, அது அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாஸ். மாஸ்ன்றது என்னது, கிலோகிராம். ஸோ அதோட சிம்பிள் என்னென்னா கேஜி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்?
இந்த யூனிட்டை இதில் கேபிட்டல் லெட்டர் எழுதிருக்கோம், இதில் ஸ்மால் லெட்டர் எழுதிருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? இதில் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், ஸ்மால் லெட்டர் எழுதிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் எப்படி எழுதுறதுன்றதை நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மாஸ் அப்படின்றது ஃபண்டமெண்டல் யூனிட் என்ன, கிலோகிராம். அதோட சிம்பிள் என்ன, கேஜி. அதே லென்த்ன்றதோட ஃபண்டமெண்டல் யூனிட் என்ன, மீட்டர். அதோட சிம்பிள் எம், ஸ்மால் லெட்டர் எம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? டைம் அதோட ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து செகண்ட். அதோட சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டர் எஸ். அதே டெம்பரேச்சர் அதோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா கெல்வின். அதோட சிம்பிள் கேபிட்டல் கே. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து எலக்ட்ரிக் கரண்ட் அதோட ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து ஆம்பியர். சிம்பிள் வந்து கேபிட்டல் ஏ. சரிங்களா? அதே மாதிரி லூமினஸ் இன்டென்சிட்டியோட ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில். இதோட சிம்பிள் வந்து சிடி, ரெண்டுமே ஸ்மால் லெட்டர். அடுத்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து மோல். இதோடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா எம்ஓஎல். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ புரிஞ்சுட்டிங்களா? எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பேசிக் குவான்டிட்டிஸ்லேயே இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்ளிமெண்ட்ரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று பிளேன் ஆங்கிள், இன்னொன்று சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிளோட ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து ரேடியன். சிம்பிள் வந்து ஆர்ஏடி, ஸ்மால் லெட்டர். அதே சாலிட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து ஸ்டேடியம். இதோடைய சிம்பிள் வந்து எஸ்ஆர், ஸ்மால் லெட்டர். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் இது எங்களுக்கு புரியலையே சார். எங்களுக்கு லைட்னா புரிஞ்சு, மாஸ்னா புரிஞ்சு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா புரிஞ்சு. பட் இது என்ன சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிளேன் ஆங்கிள் இருக்கே, இது ஒரு 2 டைமென்ஷனல் ஆங்கிள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரெண்டு கோட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிளேன் ஆங்கிள் சொல்லுவோம். சரிங்களா? இதுவே ஒரு கோன் இருக்குது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த கோனை இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிளை 3 டைமென்ஷனல் ஆங்கிளை பார்க்குறதுக்கு பேர் என்னது, சாலிட் ஆங்கிள். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் நம்ம ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்குரிய கிளாஸ் வந்து 30 மினிட்ஸ் நெருங்கி வந்துருச்சு. ஸோ இது போதும். இதில் இன்னொரு பார்ட் இருக்குது, அதை நம்ம லாஸ்ட்டாக அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அந்த வீடியோவோட சேர்த்து நம்ம இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், பிடிஎஃப் எல்லாமே நம்ம கொடுத்துலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோ வச்சுக்கணும். சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.